நம்ம ஊர்களில் சாதாரணமாக கிடைக்கும் ஒரு கிழங்கு. ஆனால் இதை சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் தெரிந்தால் இனிமேல் இதை சாதாரண கிழங்கு என்று சொல்லவே மாட்டீங்க. செரிமானம் முதல் நார்ச்சத்து வரை உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களை கொண்ட இந்த கிழங்கு எது தெரியுமா? அதுதான் நம்முடைய கருணைக்கிழங்கு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கருணைக்கிழங்கை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், இந்த தகவலை வீடியோவின் முடிவில் சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. கருணைக்கிழங்கு என்றால் என்ன? கருணைக்கிழங்கு என்பது நம் பாரம்பரிய உணவில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான கிழங்கு வகையாகும். இதில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. சரியான அளவில் நன்றாக சமைத்து சாப்பிடும்போது இது ஒரு சத்தான உணவின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இப்போது கருணைக்கிழங்கின் முக்கியமான 10 பயன்களை பார்க்கலாம். செரிமானத்திற்கு உதவலாம். கருணைக்கிழங்கில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக வைத்திருக்க உதவலாம். இதனால் உணவு செரிமானம் சீராக நடைபெறுவதற்கும் குடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் உதவக்கூடும். ஆனால் அதிகமாக சாப்பிடுவது நல்லது என்று அர்த்தமில்லை. அளவோடு சாப்பிடுவதுதான் முக்கியம். மலச்சிக்கலை குறைக்க உதவலாம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மலச்சிக்கலை தடுக்க உதவக்கூடும். கருணைக்கிழங்கையும் சரியான அளவில் உணவில் சேர்த்துக் கொள்வது தினசரி நார்ச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய உதவலாம். அதே நேரத்தில் போதுமான தண்ணீர் குடிப்பதும் மிகவும் முக்கியம். நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருக்க உதவும். கருணைக்கிழங்கில் உள்ள நார்ச்சத்து மற்றும் மாவுச்சத்து காரணமாக இதை சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருப்பது போன்ற உணர்வு கிடைக்கலாம். இதனால் அடிக்கடி தேவையில்லாமல் சாப்பிடும் பழக்கத்தை குறைக்க உதவக்கூடும். எனவே சரியான உணவு முறையுடன் சேர்த்து எடுத்துக்கொண்டால் எடை மேலாண்மைக்கு இது உதவியாக இருக்கலாம். பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க உதவும். கருணைக்கிழங்கில் பொட்டாசியம் உள்ளிட்ட சில முக்கியமான கனிமச்சத்துக்கள் உள்ளன. பொட்டாசியம் உடலின் இயல்பான செயல்பாடுகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான கனிமமாகும். ஆனால் கருணைக்கிழங்கு மட்டும் சாப்பிட்டால் அனைத்து ஊட்டச்சத்து தேவைகளும் பூர்த்தியாகிவிடும் என்று நினைக்கக்கூடாது. பல்வேறு காய்கறிகள், பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அடங்கிய சமநிலையான உணவுதான் சிறந்தது. ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்மங்கள் இருக்கலாம். கருணைக்கிழங்கில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய சில தாவர சேர்மங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உருவாகும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்ள உதவக்கூடும். இதனால் காய்கறிகள் மற்றும் கிழங்கு வகைகளை உணவில் சேர்ப்பது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம். பாரம்பரிய உணவில் முக்கிய இடம் பெற்றது. நம் முன்னோர்கள் கருணைக்கிழங்கை பல தலைமுறைகளாக உணவில் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புற சமையலில் இதை பல்வேறு வகைகளில் சமைத்து சாப்பிடும் பழக்கம் இருந்துள்ளது. இது ஒரு பாரம்பரிய உணவாக இருப்பதுடன் சரியான முறையில் சமைத்தால் சுவையான உணவாகவும் இருக்கும். மூல நோய்க்கு உதவுமா? கருணைக்கிழங்கு பற்றி பேசும்போது பலரும் கேட்கும் ஒரு கேள்வி, இது மூல நோய்க்கு நல்லதா? பாரம்பரிய மருத்துவ முறைகளில் கருணைக்கிழங்கு மூல நோய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்க உதவக்கூடும். மலச்சிக்கல் குறைவது மூல நோய் உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் நிவாரணமாக இருக்கலாம். ஆனால் கருணைக்கிழங்கு மூல நோயை குணப்படுத்தும் என்று உறுதியாக கூற முடியாது. மூலநோய் பிரச்சனை இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது மிகவும் முக்கியம். வயிறு ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் குடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கருணைக்கிழங்கை அளவோடு உணவில் சேர்த்துக் கொள்வது தினசரி நார்ச்சத்து உட்கொள்ளலை அதிகரிக்க உதவலாம். ஆனால் சிலருக்கு கிழங்கு வகைகளை சாப்பிடும்போது வாயு அல்லது வயிற்று அசௌகரியம் ஏற்படலாம். அப்படி இருந்தால் அளவை குறைப்பது நல்லது. உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும். கருணைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் இருப்பதால் இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் உணவுகளில் ஒன்றாக இருக்கலாம். அதனால் உழைக்கும் மக்கள் மற்றும் உடல் செயல்பாடு அதிகமாக உள்ளவர்கள் தங்களுடைய சமநிலையான உணவின் ஒரு பகுதியாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது எந்த உணவாக இருந்தாலும் நல்லதல்ல. பாரம்பரிய உணவு முறையை மீண்டும் கொண்டுவர உதவும். இன்றைக்கு பலரும் பாரம்பரிய காய்கறிகளையும் கிழங்கு வகைகளையும் மறந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறார்கள். கருணைக்கிழங்கை போன்ற பாரம்பரிய உணவுகளை சரியான அளவில் நம் உணவில் சேர்ப்பது நம் பாரம்பரிய உணவு முறையை மீண்டும் நினைவுபடுத்தும் ஒரு நல்ல முயற்சியாக இருக்கலாம். முக்கியமான எச்சரிக்கை, இப்போது ஆரம்பத்தில் சொன்ன முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். கருணைக்கிழங்கை பச்சையாக சாப்பிடக்கூடாது.
இதில் இருக்கும் சில இயற்கை சேர்மங்கள் காரணமாக சரியாக சமைக்காமல் சாப்பிட்டால் சிலருக்கு வாய் அல்லது தொண்டையில் அரிப்பு, எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் கருணைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து அல்லது சமைத்து சாப்பிடுவது முக்கியம். மேலும் உங்களுக்கு ஏற்கனவே ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆக நம் ஊர்களில் கிடைக்கும் கருணைக்கிழங்கு சுவையான ஒரு உணவு மட்டுமல்ல, இதில் உள்ள நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் காரணமாக சரியான அளவில் சாப்பிடும்போது நம் சமநிலையான உணவின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்றுதான், எந்த உணவும் ஒரு மாய மருந்து கிடையாது. சரியான உணவு, உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையுடன் சேர்த்துதான் அதன் முழுமையான பயனை பெற முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள ஆரோக்கிய உணவுடன் சந்திப்போம்.